இந்த லோத்து பயல் மறுபடி சோதோமுக்கே போய் வாழ்ந்தானே. ஏன் என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் அன்பானவர்களே, இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இரண்டாவது பாடம். முதலாவது பாடம், பாவத்துக்கு அருகில் துணிந்து வாழாதே, துணிந்து போகாதே. பாவத்துக்கு பயந்தபடியினால் அல்ல, ஆனால் அதுதான் வேத நியமம். சரியா? அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த நட்பை முறித்து விடுங்கள். அன்பு இருக்கட்டும், பழகுங்கள், ஆனால் கூடுதலாக அவர்களோடு உறவாடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அது ஆபத்தில் முடியும். புரிகிறதா? முதலாவது பாடம். இரண்டாவது பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? லோத்து மறுபடியும் சோதோமிலே போய் வாழுகிறான். ஆனால் அவன் அப்படி போய் வாழ்ந்ததுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்துக்கு போனால் முதலாவது வசனத்திலே அந்த காரணம் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. இந்த வசனத்தில் இருக்கிற பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த 2 தூதர்கள், 3 பேர் வந்தார்கள். அதில் ஒருவர் கிறிஸ்துவானவர் வந்தார் ஆபிரகாமை சந்திக்க. அப்போ அவர் சோதோம் கொமோராவை அழிக்க தீர்மானித்து விட்டு இந்த மற்ற தூதர்களை அங்கு அனுப்புகிறார் அல்லவா? அவர்கள் போய் சேரும் நேரம் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. சாயங்காலத்திலே போய் சேருகிறார்கள். லோத்து இருக்கின்ற இடம் அடுத்த விபரத்தை நமக்கு கொடுக்கிறது. சோதோமின் வாசலிலே இருந்தான். சாயங்காலத்தில் தேசத்தின் மூப்பர்கள் தான் வாசலிலே கூடுவார்கள். புரியுதா? சாயங்காலத்தில் வேறு யாரும் வாசலுக்கு வர விட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்தைய கலாச்சாரத்தின்படி எல்லா தேசங்களிலும் சில ஒற்றுமைகள் இருந்தன. பொதுவாக அந்த காலத்தைய மத்திய கிழக்கு தேசங்களில் எல்லா நாடுகளையும் சுற்றி மதில் இருக்கும், வாசல் இருக்கும். தேசத்தின் மூப்பர்கள் அந்த வாசலிலே கூடி தேசத்து விடயங்களை பேசி தீர்மானிப்பார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? சாயங்காலத்தில் வாசலில் லோத்து என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் சோதோமின் ஒரு மூப்பனாய் மாறிவிட்டான். புரியுதா அன்பானவர்களே? எப்படி என்று இப்போ உங்களுக்கு சொல்லவா? வேதத்தில் இல்லை, ஆனால் நான் சொல்லவா? சோதோமின் மன்னன் லோத்தை குறித்து ஒரு பெரிய மதிப்பை உருவாக்கி கொண்டான். ஏன் தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது இந்த அந்நியனாகிய லோத்தின் சித்தப்பாதான் எங்கிருந்தோ வந்து காவல் தெய்வத்தை போல எதிரிகளை அடித்து நிர்மூலமாக்கி இவர்களை காப்பாற்றி விட்டான். ஆகவே சோதோம் மன்னனுக்கு ராஜதந்திரம் தெரியும். அவனுக்கு இந்த லோத்து ஒரு முக்கியமான நபராய் மாறிவிட்டார். ஒருவேளை இது எனக்கு தெரியாது உண்மையில் நடந்ததா என்று நடந்திருக்கலாம். லோத்து நான் மறுபடி சோதோம் வரமாட்டேன் என்று சொல்லி இருந்திருக்கலாம். இருந்தாலும் ராஜாவாகிய சோதோமின் ராஜாவாகிய அந்த மனுஷன் லோத்துக்கு பதவியை கொடுத்தபடியால் அவன் கவர்ந்து இழுக்கப்பட்டு போயிருக்கலாம். அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? நம்மை வேறு விதங்களில் பாவத்துக்குள் விழுத்த பிசாசால் முடியாவிட்டால் பதவிகள் கொடுத்து, லாபங்கள் கொடுத்து, பட்டங்கள் கொடுத்து, தகைமைகள் கொடுத்து, ஏதாவது நல்லது கொடுத்தாவது நம்மை தவறான இடத்துக்கு கொண்டு போவான். இப்ப புரியுதா? இன்றைக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஊழியத்துக்கு வருகின்றவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் பொறுப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும் வரை அடங்கி இருக்க வேண்டும். இந்த அடக்கம் ஒரு காலத்தில் எனக்கு இருக்கவில்லை. ஏன்? வேதம் தெரியாது,
அவசரம், ஒரு வித ஆசை, அதாவது கர்த்தருக்காக விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஆசை. அன்பானவர்களே, இந்த பிசாசு நம்மை பாவத்துக்குள்ளே இழுப்பதற்கு அவன் பயன்படுத்துகின்ற இன்னொரு பெரிய கருவி என்ன தெரியுமா? அந்த பதவி ஆசை. ஏன் நான் சொன்னேன் என்றால், என் கதையிலே கூட அந்த உதாரணம் வருகிறது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னது பொய் அல்ல, உண்மை. உன்னை ஊழியக்காரனாக்குவேன், உலகம் எல்லாம் கொண்டு போவேன். ஆனால் எனக்கு என்ன வேண்டும்? அது உடனடியாக நடக்க வேண்டும். யாராவது ஒரு நல்ல மியூசிஷியன் இருப்பீங்க, நல்ல பாடகர் இருப்பீங்க. இந்த வந்திருக்கிற நம்ம பிரதர் ரஞ்சித் தானே அவங்க பேர். அப்புறம் பிரதர் ஜான் ஜெபராஜ் நேற்று வந்தார், சரியா? அப்புறம் இன்னைக்கு பாஸ்டர் டேனி வந்தார், நான் வந்தேன். இப்படி வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பாடல் தாளந்துள்ள, மியூசிக் தாளந்துள்ளவர்களுக்கு அவர்களுக்கும் ஆசை, நானும் போய் இப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று. தப்பே அல்ல. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்யும் வரை பொறுமையாய் இருக்க வேண்டும். என்ன நடக்கும்? பாஸ்டருக்கு தெரியும் உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு என்று. ஒருவேளை பாஸ்டரே தீர்க்கதரிசனமா சொல்லி இருப்பார். இப்போ உங்களுக்கு அந்த அழைப்புல இறங்கி ஊழியம் செய்யணும், சரியோ? இப்போ நீங்க எதிர்பார்க்குறீங்க பாஸ்டர் உங்களுக்கு பதவிகள் கொடுப்பார் என்று. அவர் கொடுக்காத போது உங்களுக்கு துக்கமாக இருக்கும். புரியுதா? இதை பயன்படுத்துவான் பிசாசு. உடனே என்ன செய்வான்? இந்த இடத்திலே உங்களை வைத்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா கேட்டுக்கிறங்க அன்பானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டு இருந்தால் போதாது, ஊழியம் செய்தால் போதாது, சரியான இடத்துல இருக்க வேண்டும். சரியான கர்த்தர் நியமித்த சபையில இருக்க வேண்டும். சரியான இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும். புரியுதா? நான் கூட அமெரிக்காவில் போய் சபை நடத்தலாம், உங்க பாஸ்டர் கூட ஸ்வீடன்ல போய் சபை நடத்தலாம். ஆனால் கர்த்தர் அவரை பாஸ்டராக அழைத்தது மற்ற இடங்களுக்கு அல்ல, இங்க. என்னை ஊழியத்துக்கு அழைத்தது இங்க அல்ல, அங்க கண்டியில. அந்தந்த இடங்களிலே ஊழியத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள் இந்த சபையில இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஊழிய பதவி கொடுப்பாரோ அன்றைக்கு கொடுக்கும் வரை நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? வேறு சபையில இருந்து கவருவான். இங்க வந்தா உனக்கு மூப்பர் பதவி இருக்கு, இங்க வந்தா ஸ்டேஜ்ல உடனே ஏறிடலாம், இங்க வந்தா உனக்கு கேர்சல் லீடர் ஆக்கலாம், இங்க வந்தா உன்னைய சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கலாம். புரியுதா? கவர்ந்து இழுக்கும் பதவிகள். என்ன சொல்லுவான் தெரியுமா பிசாசு? நீ இங்க சும்மா விசுவாசியா இருக்கிறத விட அங்க போய் ஊழியம் செய்யறது நல்லது. அப்ப நல்ல இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். லோத்துக்கு எப்படி உணர்ந்திருக்கும் தெரியுமா? நான் சும்மா இருந்தால் தானே இந்த ஜனங்கள் கெட்ட வழியில் இருக்கிறார்கள். ஒருவேளை நான் தலைமைத்துவத்துக்குள் நுழைந்து விட்டால், மூப்பனாகி விட்டால், ஒருவேளை இந்த முழு சோதோமையும் தன்னின சேர்க்கை பாவத்தில் இருந்து கலட்ட கூட என்னால் முடியுமா இருக்கும் என்று நினைத்திருப்பான். எனக்கு தெரியாது. ஏதோ பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பது உறுதி. புரியுதா? சரித்திர ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன். சாயங்காலத்தில் அவன் மூப்பனாய் அந்த வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களை, உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு அழைப்பில் அழைத்திருக்கும் போது அதே அழைப்பை செயல்படுத்த வேறு இடங்களில் இருந்து யாராவது கூப்பிட்டால் அது பிசாசு என்பதனை மறந்து விட வேண்டாம். விளங்குதா? அது என்னது? எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு. ஏனென்றால் வேதத்தில் 2 வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று சொல்லுகிறது, ஒன்று பேதுருவிலே, பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு திரிகிறான். சரியா? ஆனால் 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக் கொண்டு வருகிறான். ஆகவே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கும் இந்த சபையில் உங்கள் அழைப்புக்கு ஏற்ற ஊழியம் தரப்படும் வரை அடங்கி இருங்கள், பொறுமையாய் இருங்கள்.
இது உங்கள் ஊழியம் அல்ல, இது கர்த்தர் ஊழியம். கர்த்தர் ஊழியத்தில் யாரை எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிசாசு குறுக்கு வழியில் உங்களை வேறு பக்கம் இழுத்து ஊழிய பதவிகள் என்ற கவர்ச்சியான நல்ல பொறுப்புகளை கொடுத்து உங்களை இங்கிருந்து கலற்றிவிட்டால் நீங்கள் உங்கள் ஊழியத்தின் அந்த அழைப்பின் மகத்துவத்தை இழந்து போவீர்கள். சொல்லக்கூடாது, நான் என்ன பின்வாங்கியா போனேன், நான் இங்கே இருக்கிறத விட நல்ல ஊழியம் செய்யத்தானே போனேன். அதில் வேற ஒரு ஸ்டைல், இந்த செய்கிறதே அட்டூழியம், அதையும் அழகாக செய்வாங்க. அந்த கள்ளத்தனத்துலையும் ஒரு நேர்மையான கள்ளத்தனம் மாதிரி பாஸ்டர்கிட்ட அழகாக சொல்லிட்டு போவாங்க. பாஸ்டர், உங்கள் மேலே நான் கோபம் இல்லை, நீங்கள் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தான், நீங்கள் கொடுத்த பயிற்சி தான், ஆனால் போகிறேன். எப்படி இருக்கு? யாராவது போகிறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் மறைந்து ஒரு சொல் காணப்படுகிறது. என்ன சொல் தெரியுமா? நாசமா. நான் போறேன்னு சொல்றவன் என்ன சொல்றான்? உண்மையா நாசமா போறேன்னு தான் சொல்றான். விளங்குதா? போகணுமா நீங்க நாசமா? அடங்கி இருங்கள், பதவி வேண்டாம்.